السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலகில் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் சோதனைகளே அல்லாஹ்விடத்திலேயே மகத்தான நற்கூலி உண்டு அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் ஃபித்னத்துன், உங்களுக்கு அது சோதனை தான். வல்லாஹு ஐந்தஹு, அந்த அல்லாஹ்விடத்தில் அஜ்ருன் ஆதீம், மகத்தான நற்கூலி உண்டு அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இவ்விடத்துல குழந்தைகளுடைய விஷயத்துல நாம் பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளுக்கு மத்தியில நீதமாக நடப்பது ஒரு பெற்றோர்னுடைய ஒரு கடமையாகவும், அதே போன்று பல குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் மீது மட்டும் பாசத்தை காட்டுவது, கவனிப்பது, கேட்பதையெல்லாம் வாங்கி தருவதும், ஒருவரிடத்தில் மட்டும் இவ்வாறான வெளிப்பாடுகளை காட்டுவது குற்றமாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பல ஹதீஸுகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பொதுவாக நம்ம பார்க்கின்ற பொழுது சில பிள்ளைங்கள் மீது தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாசத்தை எல்லா பிள்ளைங்களுக்கும் மத்தியில் காண்பிக்கின்ற பொழுது சில பொறாமை உணர்வுகள் ஏற்படும். சில அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் குரோத தன்மைகள் ஏற்படலாம். அந்த பிள்ளை மட்டும் நன்கு கவனிக்கிறாங்க, நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, இப்படி எல்லா விதத்திலும் அது பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா பிள்ளைங்கள்ட்டும் ஒரு மாதிரி இருங்க அப்படிங்கிற ஒரு அழகிய பண்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்து, இந்த உலகத்தில் ரெண்டுமே, உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சோதனைகள் தான். அந்த சோதனைகளில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உபதேசங்களும் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆமிர் இப்னு ஹர்ஹபில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மெம்பரின் மீது நின்று கொண்டு என்ன செஞ்சாங்க, என் தந்தை ஒரு தோப்பை எனக்கு என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படிங்கிற நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மெம்பரில் நின்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க. எனக்கு அன்பளிப்பாக என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு தோப்பை கொடுத்தாங்க. என் தாயார் அம்மாரா பின்தி ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னுடைய தந்தை இடத்துல, நீங்கள் இப்போ அன்பளிப்பாக கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு தோப்பை என் பிள்ளைக்கு அன்பளிப்பாக நீங்கள் கொடுக்குறீங்க, இதற்கு அல்லாஹ்வின் தூதராகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக ஆக்காதவரை நான் இதை என்ன செய்ய மாட்டேன், ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்னுடைய தாயார் சொல்லிட்டாங்க. உடனே என்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் அம்மாரா பின்தி ரவாஹா அவர்களின் மூலமாக எனக்கு பிறந்த என்னுடைய மகன் நுஅமான் இப்னு பஷீர் அவர்களுக்கு தோப்பு ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தேன். ஆனால் என்னுடைய மனைவி
தங்களை சாட்சியாக ஆக்கும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதை சொன்னவுடன் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே கேட்டாங்க, உங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் இது போன்று நீங்க கொடுத்து உள்ளீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அன்பளிப்பு கொடுக்குறீங்களா, அல்லது எல்லா பிள்ளைங்களுக்கும் இது போன்று நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கேட்கின்ற பொழுது என் தந்தை சொன்னாங்க, இல்லை இல்லை, இந்த மகனுக்கு மட்டும் நான் என்ன செஞ்சேன், இந்த ஒரு தோப்பை அன்பளிப்பா கொடுத்தேன் அப்படிங்கிறத சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வாறென்றால் அல்லாஹ்விற்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இடையே நீதி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த தந்தையாக நீங்க இருங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட என்னுடைய தந்தை உடனே என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி வந்து தனது அன்பளிப்பை ரத்து செய்து விட்டார்கள். எனக்கு கொடுக்க இருந்த அந்த தோப்பை என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு கொடுக்காம அப்படி தடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு இடத்துல சொன்னாங்க, என்னை அக்கிரமத்திற்கு சாட்சியாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு பிறகு சொன்னாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அன்பானவர்களை, இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லா விதத்திலும் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் எல்லா நிலையிலும் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எந்த பிள்ளைங்களுக்கு மத்தியிலும் பிரிவினையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தி விடக்கூடாது. அது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் குரோத தன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பலதரப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழியின் மூலமாகவும் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதை அல்லாஹு தாலாவே என்ன செஞ்சிட்டான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்கிறாங்க, நமக்கு உபதேசிக்கின்றாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினைகள் இல்லாமல் எல்லா விதத்திலும் நீதத்தோடு செயல்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடு சகோதரத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு நிலைகளை நாம் உருவாக்குவோம். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.